गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. उत्तुंगस्तन मंडलो परिलसत् प्रालंब मुक्तामने अंतर्बिंबितमिंद्रनील निगर सायानुकारिद्युतेके लज्जाव्याजमुपेत्य नम्रवदना स्पष्टो मुरारेर्वपुको पश्यन्तीमुदितामुदेस्तु भवतं लक्ष्मीर्विवाहोत्सवे. கண்ணனுடைய அக்ரூர ஆகமன வைபவங்களை எல்லாம் அற்புதமாக ஸ்ரீமன் நாராயணியத்தில் 72வது தசகத்தில் வர்ணிச்சென்றிருக்கிற பட்டத்திரி அக்ரூரர் தான் உத்தமமான மனோதத்தோட கண்ணனே அவருக்கு வழிகாட்ட பிருந்தாவனத்தை வந்து அடையிறார். அந்த பிருந்தாவனத்தினுடைய ஒரு ஈர்ப்பு அந்த மண்ணோட ஒரு சக்தியை அக்ரூரரை அப்படியே சிலிர்க்க வைக்கிறதா. மதுராபுரியில கிளம்பினார். கண்ணன் அவதரித்த இடம் தான், இருந்தாலும் கம்சனுடைய பரிபாலனம் இருக்கணும். அதனால அந்த ஈர்ப்பு அவருக்கு அங்க ஏற்படல. கண்ணா கண்ணான்னு அவனுடைய எல்லைக்குள்ள அவன் வாழக்கூடிய அந்த பிரதேசத்துக்குள்ள நுழையும் போது அப்படியே அவர் அந்த கடிவாளத்தை பிடிச்சு இழுத்து அந்த தேரையே நிறுத்தக்கூடிய அளவுக்கு குதிரைகளுக்கும் அச்சேதனமான ரதத்தினுடைய ஒரு சக்கரங்களுக்கும் ரதத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய அக்ரூரருக்கும் ஒரு பெரிய ஒரு சக்தி ஏதோ அவர்களை ஆக்கிரமிச்சா மாதிரி ஒரு உத்தமமான ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது என்ற பரிணாமத்தில் இந்த தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்குகிறார். குருவாயூரப்பா பூய கிரமாத் அபிவிசாத் பவதங்கிரிபூதமோகோ பிருந்தாவனோ அரவிரில் சசுராபி வந்தியமோ ஆனந்தமக்ன இவ லக்ன இவ பிரமோகே கிம் கிம் தசல்தரமவாபன பங்கஜாக்ஷ. பிருந்தாவனத்தை அடைஞ்ச உடனே குருவாயூரப்பா அந்த மண்ணுக்கே ஒரு தனி தெய்வீகம் தாண்டா. காரணம் என்ன தெரியுமா? பிருந்தாவனமோ ஹரவிரசுராபி வந்தியமோ. இன்னைக்கும் நம்முடைய பாரத தேசத்துல வடக்கே பிருந்தாவனம் இருக்கணும். எவ்வளவு தெய்வீகமாக கருதப்படுறது பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்தவாளுக்கு தெரியும். அங்க வசிக்கக்கூடியவாளை கேட்டா நமக்கு தெரியும். அந்த பிருந்தாவனத்தினுடைய எல்லைக்குள்ள நுழையும் போதே அந்த கண்ணனுடைய ஒரு ஆக்கிரமிப்பு, அவனுடைய தெய்வீகமான அனுகிரகம் எல்லாத்தையும் நம்ம உணர முடியுமா? அப்ப அந்த கண்ணன் வாழ்ந்த காலத்திலேயே அவன் நடமாடி கொண்டிருந்த காலத்திலேயே நுழைஞ்ச அக்ரூரருக்கு நம்ம விவரிக்கவே வேண்டாம். அவதாரங்கள்லாம் பூர்த்தி பண்ணி யுகங்களை கடந்து கலியுகத்தில் அவனுடைய சங்கரேக சக்கரரேகப்பட்ட அவனுடைய புழுதி தூள்கள் துகங்கள் பதிஞ்ச அந்த ஒரு மண்ணை இப்ப போய் நம்ம மிதிக்க செய்ய நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்படுறதுன்னா அக்ரூரருக்கு குருவாயூரப்பா அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆனந்தத்தை என்னால எழுதவே முடியல. பட்டத்திரியனுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர். பிருந்தாவனோ அரவிரில் சசுராபி வந்தியம் ஆனந்தமக்ன இவ லக்ன இவ பிரமோகே. ஆனந்தமக்ன இவலக்ன, அதாவது என்னமோ மதுராபுரியிலேருந்து கிளம்பி ரொம்ப சீக்கிரம் பிருந்தாவனத்துக்கு வந்துட்ட ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டுதான். நாம கூட ஒரு யாத்திரை போறோம்னா தனியா போறதை விட
பல பேரோட பேசிண்டே போனோம்னா இப்பதான் கிளம்பினா மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இந்த கோயில் வந்துருத்தேன்னு நம்ம பேசிப்போம். அப்ப நம்ம வழியில பேசின்னு வந்த பேச்சுக்களால நாம கடந்து வந்த நேரமே நமக்கு தெரியாது. ஆனா இவர் தனியா தானே வந்தார். இவர் ஏன் உடனே வந்துட்டா மாதிரி ஆனந்தப்படுறாருன்னா, தனியா வந்தா கூட இவருடைய மனோரதம் ஏதோ பேசிண்டே தானே வந்தார். கூட பேசுறதுக்கு ஆள் இல்லையே தவிர தனக்குத்தானே தன்னுடைய மனசோட இவர் பேசிட்டு தானே வந்தார். அதனால உடனே பிருந்தாவனத்தை அடைகிற மாதிரி இவருக்கு ஒரு சீக்கிரம் வந்துட்டா மாதிரி ஒரு உணர்வு, அங்க ஒரு ஈர்ப்பு சக்தி. கண்ணன் தான் வசுதேவரோட உள்ள நுழைஞ்ச யமுனா நதி முதல்ல இவரை வரவேற்கிறார். அப்படி அந்த யமுனா நதி வரவேற்க செய்ய இதுல தானே கண்ணன் பல ஸ்நானங்களை பண்ணியிருப்பான், இங்கத்தானே பல நாட்கள் விளையாடி இருப்பான், இங்கத்தானே காளிக நர்த்தனத்தை பண்ணா அப்படின்னு ஆனந்தமக்ன இவலக்ன இவ பிரமோக அவ்வளவு ஆனந்தப்படுறார். பிருந்தாவனம் அரவிரிஞ்ச சுராபி வந்தியம். அக்ரூரருக்கு உணர்வு இருக்கோ இல்லையோ, பட்டத்திரிக்கு ஒரு உத்தமமான உணர்வு. இன்னைக்கும் குருவாயூரப்பா பிரம்மா சிவன் சாட்சாத் எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் மகாவிஷ்ணுவான நீயே ஒரு ரூபத்துல வந்து இப்ப இருக்கிற பிருந்தாவனத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அதனுடைய பின்னணியில நாராயணியத்துல இதுக்கு ஒரு சரித்திரமே சொல்லுவா. அது என்ன சரித்திரம்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி வேகமா நம்ம இப்ப தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய சருக்கை என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுகர்நாராயண பெருமாள் கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோயிலானது இதோ நாம் பார்த்து கொண்டிருப்பது போல பலவிதமான கல்வெட்டுக்கள் நிறைந்த கோயிலாக திகழ்கின்றது. முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் என இந்த கல்வெட்டுக்கள் தெரிவிப்பதாக தலவரலாறு கூறுகின்றது. இந்த திருக்கோயிலிலே அழகான ஒரு தூணிலே லக்ஷ்மி நரசிம்மரை நாம் உத்தமமாக தரிசிக்கக்கூடிய பரமபாகியத்தை அடைகின்றோம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருமேனி, அதி அத்புத ரூப முத்வகன் என்று வர்ணித்தது போல அமர்ந்த திருக்கோலத்திலே அபயகஸ்தத்துடன் காட்சியளிக்கின்றார். பக்தர்களே, அது மட்டுமல்ல, இவ்வளவு சிறிய சிற்பத்திலே மகாலட்சுமியையும் தான் மடியிலே அமர்த்தி கொண்டு ஒரு திருவடியை தொங்கவிட்டு கொண்டு அந்த மகாலட்சுமியானவள் சிறிய கன்னிகை வடிவிலே இரு கையை குவித்து நம்மை நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய அழகான இந்த லக்ஷ்மி நிருசிம்மனுடைய திவ்ய தரிசனமானது நமக்கு பலவித பலன்களை அளிக்க வல்லதாக அமைய இவரை தரிசித்த நாம் இங்கு தனித்தாயாராக எழுந்தருளி இருக்கக்கூடிய சுகந்தவல்லி தாயாருடைய சன்னதியை நாம் அடைந்து விட்டோம். இந்த தாயாருக்கு சுகந்தவல்லி தாயார் என்று அழகமான ஒரு திருநாமம். சுகந்தவல்லி என்றால் என்ன? தரிசனத்தினாலேயே நாம் நினைக்கக்கூடிய சுகங்களை சந்தோஷமாக சுகந்தமாக நமக்கு அளிப்பவள் என்ற ஒரு திருநாமத்திற்கு ஏற்ற ஒரு பெயரோடு ஆதி லட்சுமியின் அம்சமாக அமர்ந்த திருக்கோலத்திலே எளிமையான ஒரு திருக்கோலத்தோடு அபய வரத திருக்கைகளுடன் மற்ற இரு கரங்கள் தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்க சிகப்பு பட்டுடுத்தி நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். பத்மப்பிரியே பத்மினி பத்மகஸ்தே என்று இவளை ஆதிலட்சுமியின் உருவமாக நாம் வணங்க இதே திருக்கோயிலிலே சுகந்தவல்லி தாயார் நமக்கு உற்சவமூர்த்தியாகவும் சேவையை அளிக்கின்றார். மூலவரை போன்றே உற்சவமூர்த்தியும் அதே திருநாமத்தை வைத்துக் கொண்டு பெரிய கிரீடத்தை தரித்துக் கொண்டு ஆனால் சிறிய மூர்த்தியாக பெரிய கீர்த்தியை அருளக்கூடிய மகாலட்சுமியின் சொரூபத்தோடு தரிசனத்தை அளிக்கின்றார். ஆக திருமுகத்திலே கண்களை அகல திறந்து கொண்டு நம்மை காத்தருள தாயாருடைய இடது கன்னத்திலே இயற்கையாகவே சிறிய பொட்டு திருஷ்டி பொட்டோ என எண்ணும்படி அமைய 4 கைகளிலே தாமரை பூக்கள் 2 கைகளிலே பரிமளிக்க அபய வரத ஹஸ்தமாக மற்ற 2 திருக்கரங்கள் அனுகிரகத்தை வாரி வழங்க பச்சை பட்டுடுத்தி பலவித கல்லாபரணங்கள் பரிமளிக்க தாயாரை மூலவராகவும் உற்சவராகவும் சுகந்தவல்லி தாயார் சுகங்களை தருபவளாகவும் திவ்ய காரத்தியோடு நாம் தரிசனத்தை அடைந்து நாராயணியத்திலே பிருந்தாவனத்தினுடைய பெருமையை பட்டத்திரி வர்ணிக்கக்கூடிய அக்ரூரர் முகமான இந்த 5வது ஸ்லோகத்தை தொடர்ந்து கேட்க துவங்கிவிட்டோம். பிருந்தாவனமு அரவிருச்ச சுராபி வந்தியமோ. குருவாயூரப்பா, இன்னைக்கும் பிருந்தாவனத்துக்கு எத்தனை பேர் வந்து
அந்த மண்ணையாவது தொடரும். பிருந்தாவனத்தே கண்டோமே, பிருந்தாவனத்தே கண்டோமேன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்ணையா பாடினா, இந்த ஒரு ஊரைத்தான பாடினா. அப்ப இப்படி ஒரு உணர்வு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு சரித்திரத்தையே அங்க ஞாபகப்படுத்திக்கிறது வழக்கம்னு சொன்னோம். என்ன சரித்திரம்? ராமன் அவதாரங்கள்லாம் எடுத்து ராமாவதாரம் பூர்த்தியான பிறகு கூட ராமனிடத்திலேயே மொரட்டு பக்தராக ராமனைத்தான் வழிபடுவேன்னு இருந்தவர் யாருன்னு நமக்கு தெரியும். துளசிதாசர் வடநாட்டுல துளசி ராமாயணம் எழுதினவர். அவர் ராமனை வச்சு பூஜை பண்ணியிருந்தார். அந்த ராம விக்கிரகத்துக்கு டெல்லி பக்கத்துல தானே அந்த பிருந்தாவனம் இருக்கு. அதனால அந்த பிருந்தாவன மண்ணை போய் ஒரு தடவை பார்க்கணும், பாங்கே பிகாரி கோயிலுக்கு போகணும்னு ராமனுக்கே ஆசை வந்துதான். ஆனா துளசிதாசர்கிட்ட இந்த கண்ணனை பார்க்கணும் எடுத்துட்டு போனா போக மாட்டார் அவர். அதனால என்ன பண்ணார், ராமர் ஏதோ ஒரு யாத்திரை போற மாதிரி இவரை கிளப்பி கொண்டு வந்து அப்படி இப்படி பிருந்தாவனத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாராம். பிருந்தாவனத்துக்கு வந்தாச்சு, அங்க ராமனை இறக்கினார். அப்ப கூட கண்ணனுடைய பாங்கே பிகாரி கோயிலுக்கு போகணும்னு இந்த துளசிதாசருக்கு ஆசையே இல்லை. ராம பூஜையை பண்ணார். ராமனுக்கு நைவேத்தியம் பண்ணணுமே, பக்கத்திலேயே இருக்கிற கடையில போய் 4 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து ராமனுக்கு நைவேத்தியமா வச்சாராம். பக்தர்களே, பிருந்தாவனத்துல இன்னைக்கும் பாங்கே பிகாரி கோயில்ல என்ன விசேஷம்னா, அந்த கண்ணன் குழந்தை தானே, குருவாயூரப்பனமாவனும் ஒண்ணுதானே. அந்த கண்ணனுடைய பரிணாமம் அங்க என்னன்னா, எல்லா கோயில்கள்லயும் கண்ணனுக்கு வேண்டிய ஆகாரங்கள் இருக்க, அந்த தலிகைகள் இருக்க, அங்கத்தானே தரையை போட்டு சமர்ப்பணம் பண்ணுவா. ஆனா பிருந்தாவனத்துல பாங்கே பிகாரி அப்படி இல்லையா. ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு இனிப்பு பக்ஷணம் உட்கார்ந்து பண்ணியிருந்தா அந்த பக்ஷணத்தை செஞ்சுட்டே இருக்கச்சே சூடா அப்படியே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால தனியா அங்க நைவேத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பண்ணும் போதே யார் பண்ணாலும் அவன் வந்து எடுத்துட்டு போயிடுவான். தயாராகும் போதே கண்ணனுக்கு நைவேத்தியமாறுது. இந்த துளசிதாசர் பழத்தை கொடுத்தாரோனோ ராமர் ஏத்துக்கலையா. இதை ஏற்கனவே யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காரு, எனக்கு வேண்டான்ட்டார். அப்படியா அப்படின்னு கடைக்கு போய் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து பொங்கலை பண்ணி கொடுத்தார். இதுவும் எனக்கு வேண்டாம், யாரோ சாப்பிட்டு இருக்காருனார். என்ன ராமா இது சோதனை, ஒரு கால் கடைக்கார அரிசியை சாப்பிட்டுட்டே இருப்பான், நான் எதிர வச்சுட்டு இதுவும் சாப்பிடப்பட்டு இருக்கு. அப்ப நான் வந்து நம்ம சொந்த ஊர்ல இருந்து ஒரு மூட்டையில் அரிசி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்கு உனக்கு பிரசாதம் பண்றேன்னு இப்படி ஒரு அபச்சாரம் ஆயிடுத்தேன்னு துளசிதாசர் தான் எடுத்துட்டு வந்த அரிசியை ஒரு சாதமாக வடிச்சு கண்ணனுக்கு அந்த ராமனுக்கு கொடுத்தாராம். அப்பவும் ராமன் இதையும் யாரோ சாப்பிட்டுருக்கா, நீ பண்ணும் போதே நான் எடுத்துக்க மாட்டேன்னு மறுத்துட்டார். ஏன்னா கண்ணனுக்கு அந்த ஊர்ல வழக்கமாச்சே, தயாராகின்னு இருக்கச்சே அவன் சாப்பிட்டுடுவானு. புரியல துளசிதாசருக்கு. ராமா பிடிவாதம் பிடிக்காத, நான் என் எதிர பண்ண, நீ இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து வைக்கிறேன், யார் சாப்பிட்டுருப்பான்னா அப்ப ராமச்சந்திரமூர்த்தி கண்ணனாக பாங்கே பிகாரி எப்படி பிருந்தாவனத்துல இப்ப இருக்காரோ அதே ரூபத்துல துளசிதாசருக்கு காட்சி கொடுத்து அந்த ஆகாரத்தை சாப்பிட்டாராம். எங்க ராமன் எங்க, ராமன் எங்கன்னார். மறுபடியும் ராமனாக மாறினார். ராமனும் கண்ணனும் ஒண்ணுத்தான்னு நீ பிருந்தாவனத்துல புரிஞ்சுக்கணும்னு தான் உன்னை அழிச்சுன்னு வந்தேன். இந்த மண்ணை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருந்தது, என்னுடைய ஆசையும் தீர்ந்ததுன்னு துளசிதாசருக்கு ராமன் அங்க கண்ணனோடு சேர்ந்து இருவுருவமாக ஆசீர்வாதம் பண்ணாராம். அதைத்தான் பட்டத்திரிக நினைவு கூறுவார்னு சொல்றது உண்டு. எல்லாரும் ஆசைப்படக்கூடிய இடத்துக்கு அக்ரூரர் வந்தார் அப்படின்ற பரிணாமத்துல இந்த ஸ்லோகத்தை தொடர்றார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது சருக்கையிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுகர் நாராயண பெருமாள் திவ்ய திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார், வேணுகோபாலனான கண்ணன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண